அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் நம்பர் 7 உடைய இந்திய அரசியலமைப்பு அந்த வினாவினுடைய விளக்கங்களை நம்ம இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து வெளியுறவு கொள்கை பற்றி குறிப்பிடுகிறது? ஃபாரின் பாலிசி, சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்டுதல், அதற்காக வெளியுறவு கொள்கையை உருவாக்குதல். பாருங்க, ஆர்டிகல் 51 இஸ் த ஆன்சர். அப்போ பாருங்க, முதல் கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அப்போ 50 பொறுத்த வரைக்கும் என்ன? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். கவனமாக பார்க்கணும். நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை தனியாக பிரித்தல் 50. ஸோ 52 பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை. 53 இந்திய அரசினுடைய நிர்வாகங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவர் பெயரில் நடைபெறும் என்று குறிப்பிடுகிறது. அப்போ 101வது கேள்வி பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இரண்டாவது கேள்வி, இங்கே ஏற்கனவே நம்ம டெஸ்ட்டில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருப்போம். இது 2009 அல்ல, 2003. ஸோ நம்ம டெஸ்ட் நடத்தும்போது கரெக்ஷன் சொல்லியிருந்தோம்யா. ஸோ கவனமாக பாருங்கள். 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 படி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழிகள் என்ன? பாருங்க, போடோ, தோங்கிரி, மைதிலி, சந்தாலி. அப்போ பாருங்க, ஒரிஜினலாக 8வது அட்டவணையின் மூலம் இந்திய அரசியலமைப்பு 14 மொழிகளை அங்கீகரித்திருந்தது. அடுத்து பாருங்க, 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 படி 15வது மொழியாக சிந்தி அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்களேன், 71வது சட்ட திருத்தம் 1992 படி கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதன் பிறகு பாருங்க, 92வது சட்ட திருத்தம் 2003 படி போடோ, தோங்கிரி, மைதிலி, சந்தாலி ஆகிய மொழிகள் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. தற்போது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை 22. ஸோ மறந்துடக்கூடாது. அப்போ ரெண்டாவது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, மூன்றாவது கேள்வி, முகவுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. கவனமாக பார்க்கணும். பீரியாம்பிள் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொன்னது யாரு? என்ஏ பல்கிவாலா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. பீரியாம்பிள் பற்றிய அறிஞர்களின் கூற்று போன குரூப் 2, குரூப் 1 எல்லா தேர்வுகள்லையுமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணியும். அப்போ ஆல்ரெடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லிப்பாரு? எங்களுடைய நீண்டகால கனவுகள் மற்றும் ஆசைகளை உள்ளடக்கியது. KM முன்சி பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி கொண்ட இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். அப்போ இந்த ஹாரோஸ்கோப் அப்படின்னு வந்தா KM முன்சி. அப்போ AV டைசியை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்கிற கான்செப்டை சொன்னவர். ஸோ கவனம் நோட் பண்ணிக்கோங்க. 103வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்களேன், 104வது கேள்வி, முகவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வரிசைப்படுத்துக. கவனமாக பார்க்கணும். இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்விதையா. சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். பாருங்க, ஆன்சர் இஸ் த டி. இறையாண்மை உடைய, சமதர்மம் சார்ந்த, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு அல்லது மக்களாட்சி குடியரசு. ஸோ இதில் பாருங்க, இதில் இந்த 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த 2 வார்த்தைகள் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் நோட் பண்ணணும். அப்போ 104வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்களேன். 105வது கேள்வி, 45வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்ன? ஸோ கவனமாக பாருங்க. முகவுரை, அது கேசவானந்த பாரதி வழக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் 1973 அடிப்படையாக கொண்டு ஆர்டிகல் 368 பயன்படுத்தி பாராளுமன்றம் அரசியலமைப்பில் எந்த விதிகளையும் திருத்தம் செய்து கொள்ளலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது. ஸோ அந்த வகையில் பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக பீரியாம்பிள் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அதில் பாருங்க, 3 வார்த்தைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டகிரிட்டி, சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்கிற
3 வார்த்தைகள் முகவுரையில் சேர்க்கப்பட்டது. அப்போ 105வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்து வாங்கினேன் 106வது கேள்வி. இறையாண்மை சோவரின் என்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜீன் போர்டின். ஸோ கவனம் நோட் பண்ணோம். இறையாண்மை என்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜீன் போர்டின். அடுத்து 107வது கேள்விக்கு வாங்களேன். 7வது கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்க, 7வது அட்டவணை 7th ஷெட்யூல் 7வது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு பற்றி குறிப்பிடுகிறது. The divisions of powers between center and state government. அப்ப 7வது அட்டவணை 3 வகையான பட்டியல்களை குறிப்பிட்டிருக்கிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அது ஒவ்வொன்றிலையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. பாருங்க, மத்திய பட்டியல் 100 அதிகாரம், மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 52. அப்ப 2, 3, 1 is the answer. B is the answer. இங்க பாருங்க, ஒரிஜினலா மாநில பட்டியல 66 அதிகாரங்கள், இங்க 47 அதிகாரங்கள். அப்ப பாருங்களேன், 42வது சட்ட திருத்தம் 1976 படி 5 அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. கல்வி, காடுகள், 3வது எடை அளவுகள், 4வது வன விலங்கு பறவைகள் பாதுகாப்பு, அதுக்கடுத்து 5வது நீதி நிர்வாகம். சரிங்களா? இப்போ கவனமாக பார்க்கணும். 42வது சட்ட திருத்தம் 1976 படி கல்வி, காடுகள், எடை அளவுகள், வன விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு, த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஜஸ்டிஸ், நீதி நிர்வாகம் என்கிற இந்த 5 அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஸோ கவனமாக இந்த 42வது சட்ட திருத்தத்தையும் நோட் பண்ணிக்கிறணும். சரி, அடுத்து 108வது கேள்விக்கு வாங்க. இந்திய அரசியலமைப்பின், இங்கேயும் ஒரு சின்ன தவறு இருக்கு. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அதிகாரப்பூர்வ சின்னம் பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய அபிஷியல் சிம்பிள் அப்படின்னா எலஃபண்ட், யானை, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க 109வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங். மாநிலங்கள் உருவான ஆண்டுகள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பாருங்க, நாகாலாந்து 1963, மணிப்பூர் 1972, சிக்கிம் 1975, கோவா 1984. இதில் பாருங்க, இந்த சிக்கிம் மட்டும் நம்ம ஏற்கனவே டிஎன்பிசியில் தனியாக கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னன்னு பாருங்க, 34வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1974 படி சிக்கிம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டது. ஏன்னா நல்லா கவனமா பார்க்கணும். சிக்கிம் மன்னராட்சி பகுதியாக இருந்தது. 35வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 படின சிக்கிம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது. அதுக்கடுத்து பாருங்க, 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1975 படி சிக்கிம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்ப சிக்கிமை இந்தியாவின் ஒரு மாநிலமாக அங்கீகரித்த சட்ட திருத்தம் 36வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1975, மறந்துடக்கூடாது. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. இப்போ நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து கரெக்டு, பாராளுமன்ற முறை இங்கிலாந்து கரெக்டு, அதிபர் முறை பிரசிடென்ட் ஃபார்ம் அமெரிக்கா கரெக்டு. அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். டி இஸ் த ஆன்சர், அனைத்தும் சரி. சரிங்களா? இப்போ 110வது கேள்விக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து பாருங்க 111வது கேள்வி, முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஏற்கனவே முந்தைய கேள்வியில் பார்த்துட்டோம். ஸோ இதுவரை பாருங்க முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டு இருக்கிறது. 42வது சட்ட திருத்தம் 1976 படி
3 வார்த்தைகள் புதிதாக முகவுரையில் சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து 112வது கேள்வி வாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன், கேபினட் தூதுக்குழு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. தற்காலிக தலைவர் பாருங்க, சச்சிதானந்த சின்ஹா. அப்ப 112வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். இப்ப கவனமா பார்க்கணும். கேபினட் தீர்மானம் 1946. அப்ப கேபினட் தூதுக்குழுவின் படி நவம்பர் 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, இதனுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். அப்ப முதல் கூட்டத்தில் ஜேபி கிருபாலனி முன்மொழிய, பாருங்க, ஜேபி கிருபாலனி அவர்கள் முன்மொழிய சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்ப கவனமா பாருங்க, இந்த சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர், டெம்பரவரி பிரசிடென்ட், அந்த தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன், மறந்துடக்கூடாதியா, பிரெஞ்சு அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப 112வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 113வது கேள்விக்கு தவறான கூற்று. கவனமா பார்க்கணும். தவறான கூற்று. டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் தந்தை. கரெக்ட். அரசியல் அமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்ட். மொத்தம் பாருங்க, 299 உறுப்பினர்களில் 284 உறுப்பினர்கள் கையெழுத்தோடு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப பாருங்க, தவறானது தான் கேள்வி. சி இஸ் த ஆன்சர். 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து 117வது கேள்வி பாருங்க. பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா அரசியலமைப்பை எழுதினார். பாருங்க, 117வது கேள்விக்கு அரசியலமைப்பு எழுதப்பட்டது. கரெக்ட். இத்தாலிய பாணியில், காலியோகிராஃபர், இத்தாலிய பாணியில் பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா என்பவரால் அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, சமஸ்கிருத மொழியில் எழுதினார். தவறு. சரிங்களா? இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பை ஹிந்தி வடிவத்தை கைப்பட எழுதியவர் வசந்த் கிருஷான் வைத்தியா. அரசியலமைப்பின் ஹிந்தி வடிவத்தை கைப்பட எழுதியவர் வசந்த் கிருஷான் வைத்தியா. அப்ப இந்த 117வது கேள்வியில செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங். அப்ப பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரி, அடுத்து வாங்கல 115வது கேள்வி. கண்டறிக. பாருங்க, அரசியலமைப்பின் திறவுகோல், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட்லயே வந்துருமியா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னாலே பாருங்க முகவுரை. முகவுரை டி இஸ் த ஆன்சர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை கொண்டிருக்கிறது. 42வது சட்ட திருத்தம் கரெக்ட். அனைத்து குடிமக்களுக்கும் சமூக, அரசியல், பொருளாதார நீதி, இந்த அனைத்தையும் குறிப்பிடக்கூடியது முகவுரை, பீரியாம்பிள். அப்ப 115வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 116. இப்போ 116 பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆர்டிகல்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆர்டிகல் 23, சொத்துரிமை 31, வாழ்க்கை பாதுகாப்பு 21, அரசியலமைப்பின் தீர்வு காணுதல் 32. அப்ப 116வது கேள்விக்கு பி இஸ் த பாம்பே இஸ் த ஆன்சர். இதுல பாருங்க, சொத்துரிமை தற்போது அடிப்படை உரிமையாக இருக்கானா? கிடையாது. அட் பிரசன்ட் பாருங்க, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 படி பகுதி 12 300A அடிப்படையில், பகுதி 12 சரத்து 300A அடிப்படையில் சொத்துரிமை தற்போது சட்ட உரிமையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ கவனமாக அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை நோட் பண்ணிருங்க. அப்போ 116வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 117வது கேள்வி.
பின் வருவனவற்றை பொறுத்துக. ஆட்கொணர்வு நீதி பேராணை, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதற்கான பாதுகாப்பு. கட்டளை உறுத்துதல், மனுதாரருக்கு சட்ட உதவி கரெக்ட். தடை உறுத்தும், எல்லைகளை தாண்டி, குறிப்பா பாருங்க, தடை உறுத்துதல் என்பது கீழமை நீதிமன்றங்கள் அவருடைய அதிகார எல்லையை மீறி செயல்படும் போது அதை தடுப்பதற்கு மேல் உயர் நீதிமன்றங்களால் வெளியிடக்கூடியது தடை உறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன். ஆவணக்கேற்பு, சரி, ஆவணங்களை சரி பரிசீலனைக்கு எடுத்தல். இப்போ எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. அப்போ ஆன்சர் பாருங்க, 117க்கு சி இஸ் த ஆன்சர். அனைத்துமே நேராக சரியாக பொருந்தி உள்ளது. அப்போ 117வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 118, இதுவும் கண்டறிகின்ற கேள்விதான். அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது, சட்ட ஒப்புதலை பெற்றவை, அரசாங்கத்தில் கூட இந்த உரிமைகளை நீக்க முடியாது அப்படின்றது அடிப்படை உரிமை. பாருங்க, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் ஆர்டிகல் 32 படி உச்ச நீதிமன்றத்திலும் ஆர்டிகல் 226 படி உயர் நீதிமன்றத்தையும் அணுகி நாம் தீர்வு பெற்று கொள்ளலாம். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசபிள், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ 118க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 119வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு தான் மேட்ச் பண்ணி ஆகணும். 119வது கேள்விக்கு பாருங்க, 86வது சட்ட திருத்தம் 2002 21A, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எஜுகேஷன் 51AK, ராஜமன்னார் கமிஷன் 69. சரிங்களா? அப்போ பாருங்க 41 டி இஸ் த ஆன்சரியா. சார் இந்த இடத்துல பார்க்கணும், இந்த 51A 86வது சட்ட திருத்தத்திலையும் வரும், 21A 86வது சட்ட திருத்தத்திலையும் வரும். அப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறணும். சரிங்களா? அப்போ கவனமாக பாருங்க, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் 21A, டிபிஎஸ்பி ஆர்டிகல் 45, அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51AK, 21A படி 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகள் கல்வி பெறுவது அடிப்படை உரிமை. அவர்களுக்கு கல்வி வழங்குவது அரசின் கடமை, கல்வி வழங்குவது பெற்றோரின் கடமை. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த 3 இடங்களிலுமேவும் 86வது சட்ட திருத்தம் 2002 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ 119வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 120வது கேள்வி, தமிழ் 2004, அதுக்கடுத்தபடியாக சான்ஸ்கிரிட் 2005, அதுக்கடுத்து பாருங்க கன்னடம் 2008, ஒடியா 2014. அப்போ கவனமாக மேட்ச் பண்ணினாக்க 3-1 ஏ இஸ் த ஆன்சர். 3142 ஏ இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணும். அப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தற்போது மொத்தம் 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தை நாம் வழங்கி இருக்கிறோம். தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா. சரிங்களா? ஸோ இது தொடர்ச்சியான அடுத்த வினாக்களை நம்ம அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.